நோ மேட்டர் ஆனா பெண்ணா வயசானவங்களா குழந்தையா, நோ மேட்டர். உலகத்தில் நான் பிறந்துட்டேன், ஐ அக்செப்டட் கிரைஸ்ட் அஸ் மை பர்சனல் சேவியர் அப்படின்னா நெக்ஸ்ட் படி நான் ஊழியம் செய்யணும். அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். நம்ம என்ன நினைக்கிறோம், ஊழியம் பாஸ்டர் செய்வார், பாஸ்டர் அம்மா செய்வாங்க. நம்ம நின்னுதிர மதினால் பிறந்தனின் இத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதையவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். சோத்திரம் பாடிவிட்டு காணிக்கை போட்டுவிட்டு கர்த்தர் தந்த நல்ல ஈவுக்கு நன்றி என்று வீட்டுக்கு போவது மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வியாதி வந்தால் ஃபோன் எடுத்து பாஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க, பேய் வருதுன்னா ஃபோன் எடுத்து பாஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க. இதுக்கு தான் பாஸ்டர் நமக்கு இருக்கிறார். அவர் கொடுக்குறத எல்லாத்தையும் என் கையால் நான் வாங்கிக்கிறேன், நான் இப்படியே இருக்கிறேன், காணிக்க கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன். ஸ்தோத்திரம், ஆமென். திஸ் இஸ் நத்திங் ராங். இது ஏதாவது தப்பா? இல்லை, தப்பே இல்லை. உங்களுக்கு ஜெபம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்தாருன்னா எனக்கு என் ஜெபத்தை அவர் கேட்கலன்ற கோபம் கூட எனக்கு போயிடும். என் ஜெபத்தை கேட்க மாட்டார். எனக்காக கால் வலிக்கு 1 வருஷம் ஜெபம் பண்ணால் கேட்கவே மாட்டார். அது நேற்று தான் வந்திருக்கும். ஜெபம் பண்ணது வந்து பாஸ்டர்மா நீங்கள் ஜெபம், அவங்க முன்னாடி சிரிச்சிட்டு ஒரு கோபம் வரும் பாருங்க. ஏன் ஏசப்பா 1 வருஷமாக நான் கேட்டுக்கிறேன், ஒரு துளி மனசாட்சி இல்லை, நேற்று வந்து சிஸ்டர் தோணுமா தோணாதா? ஆனால் கூட மற்ற என் ஜெபத்தை அவர் கேட்டார்ல, என் பேச்சு அவர் கேட்டார்ல, இதை விட எனக்கு மேன்மை என்ன வேணும்? அது எனக்கு பெருமை தான். எனக்கு கால் வலிச்சா கூட பரவாயில்ல. ஆமாம் தானே? அதுதானே இந்த ஸ்தானத்துக்கே கனம். இல்லைன்னா இந்த ஸ்தானத்தில் இருக்கிறதே வேஸ்ட்டு. உங்களுக்காக ஜெபிக்கிறது எனக்கு இஷ்டம், உங்களுக்கு ஊழியம் செய்கிறது எனக்கு இஷ்டம், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் இது வந்து நான் ஒரு சித்தத்தை வச்சு இந்த சித்தத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். எனக்கென பரிபூர்ணமாக்கப்பட்ட சித்தம்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? நானே ஊழியம் செய்யணும், நானே எழும்பணும். என்ன ஊழியம், என்ன முடியுமோ அதை செய்யணும். அவருக்காக என்ன செஞ்சாலும் ஊழியம்தான். டாய்லெட் கழுவினாலும் ஊழியம்தான், இந்த சேர் போட்டாலும் ஊழியம்தான். ஏதாவது ஒன்று நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும்.